ஹாய் ஆல். இன்னைக்கு நம்ம குக்கரில் மட்டன் பிரியாணி நல்லா உதிரி உதிரியாக கறி நல்லா சாஃப்டாக வெந்து வர மாதிரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க. என்னோட அப்கமிங் வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணுமா இந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பிரியாணிக்கு மசாலா அரைச்சிக்கலாங்க. அதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் மூணையும் மிக்சியில் நல்லா பவுடர் அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்து அரிசியை தண்ணியில் ஊற போட்டுடலாம். நான் பாஸ்மதி அரிசியை 2 டைம் தண்ணியில் அலசிட்டு ஊற போட்டிருக்கேன். அடுத்து குக்கரில் எண்ணெய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, ஸ்லைஸாக கட் பண்ண பெரிய வெங்காயமும் சேர்த்திட்டு இந்த அளவுக்கு வதக்கிடுங்க. வதங்கினதும் அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக புதினா தலை சேர்த்திட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிடுங்க. அடுத்து அரைச்ச தக்காளி, புளிக்காத தயிர், அரைச்ச மசாலா சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் மட்டன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு மிளகாய்த்தூள், தண்ணி, கொத்தமல்லி தலை தூவிட்டு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ மறுபடியும் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா கொதிக்கும் பொழுது அரிசியை சேர்த்துருங்க. அரிசி சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு தண்ணி நல்லா இந்த அளவுக்கு வத்துனதும் நல்லா எல்லாத்தையும் நல்லா சமமாக செஞ்சுட்டு மறுபடியும் மூடி போட்டு லோ ஃப்ளேமில் 10 நிமிஷத்துக்கு வச்சுருங்க. 10 நிமிஷம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணதுலேருந்து ஒரு 20 நிமிஷம் கழித்து குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா பொறுமையாக இந்த அளவுக்கு கிளறி விட்டிங்கன்னா சூப்பரான உதிரி உதிரியான பிரியாணி ரெடி ஆயிடும். இந்த மாதிரி ஜல்லடை கரண்டி யூஸ் பண்ணுங்கள்.